இந்த பையன் தன்னுடைய மூக்குல ஸ்பூனை அப்படியே நிக்க வைக்கிறான். அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த ஒரு பையனை ஒரு புள்ளி பையன் ஸ்பூனை கொடுத்து நிக்க வைக்க சொல்றான். சரின்னு அந்த பையனும் அந்த ஸ்பூனை வாங்கி அதே மாதிரி பண்றதுக்கு பதிலா அதுல விரலை வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே டேபிள் மேல நிக்க வைக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த கேண்டீன்ல இருக்கிற மொத்த ஸ்பூனும் வந்து அந்த ஸ்பூன் மேல அப்படியே டப்பு டப்புன்னு ஒட்டிக்குது. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கடைசியில ஒரு ஸ்பூன் மட்டும் அப்படியே தாவி வந்து ஒரு சுத்தி அது மேல பட்ட உடனே எல்லா ஸ்பூனும் டமால்னு கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த புள்ளி பசங்க எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா அவனை அப்படியே வெளியில இழுத்துக்கிட்டு போய் அவனுடைய Dress எல்லாம் கலட்டுறானுங்க. பார்த்தா அவனுடைய உடம்பு முழுக்க ஒரு சின்ன முடி கூட இல்ல, அப்படியே சாஃப்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனுடைய உடம்பு முழுக்க அப்படியே வெள்ளையா இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே அங்க இருக்கிற சேத்துல அவனை எட்டி உதைக்கிறானுங்க. அப்ப திடீர்னு பார்த்தா வானத்துல அப்படியே இடி இடிக்க ஆரம்பிச்சு அந்த புள்ளி பசங்களுடைய உடம்புல இருக்கிற மெட்டல் எல்லாம் ஒண்ணு தனித்தனியா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அந்த பையன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வெளியாகி எல்லாருமே அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துறானுங்க. அதுல அந்த புள்ளி பசங்களுடைய தலைவன் கீழே விழுந்ததுல அவனுக்கு ஹார்ட்டே நின்னு போயிடுது. அப்ப இந்த பையன் தான் அவனுடைய நெஞ்சில கையை வச்சு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய உயிரை காப்பாத்துவான்.